அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டீம் ஒன் த 13th விமென்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 13வது மகளிர் ஒருநாள் உலக கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணிட்டுனா சவுத் ஆப்பிரிக்காவை டிஃபீட் பண்ணிட்டு இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. 13th எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் விமென்ஸ் வேர்ல்டு கப் எப்போ நடந்துச்சுன்னா 1973ல நடந்திருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் மென்ஸ் வேர்ல்டு கப் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1975ல தான் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ மென்ஸ் வேர்ல்டு கப் முன்னாடியே விமென்ஸ் வேர்ல்டு கப் வந்து நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்து 13வது எடிஷன் அதில் இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதிக முறை வென்றது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அடுத்தது இங்கிலாந்து, அடுத்தது நியூசிலாந்து ஒரு டைம் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் இப்போ வந்து வின் பண்ணிட்டாங்க. சரியா? அடுத்தது, choose the correct statements. GSAT-7R satellite was launched from LVM-3 on November 2 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நவம்பர் 2ஆம் தேதி LVM-3 இலிருந்து GSAT-7R செயற்கைக்கோள் ஏவப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். இட் இஸ் த ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் லான்ச்டு பை இஸ்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இஸ்ரோ அனுப்புன மிகப்பெரிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் இதுதான். சரிங்களா? 4410 கிலோகிராம் இது. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, LVM-3 கேன் கேரி சேட்டலைட்ஸ் அப் டு 8000 kg டு லோ எர்த் ஆர்பிட். ஸோ LVM-3 நம்ம பார்க்குறோம், இந்தியாவோட பாகுபலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும். ஸோ லோ எர்த் ஆர்பிட்டுக்கு 8000 கிலோ வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும். ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4000 கிலோ வரைக்கும் இந்த LVM-3னால எடுத்துட்டு போக முடியும். சரிங்களா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். இந்தியாவில் ஒரு சேட்டலைட் 4000 கிலோவை தாண்டிடுச்சுனாலே எங்கே தான் போவோம் நம்ம? இந்த LVM-3 தான் ராக்கெட்டா யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஸ்டேஜஸ் ஆஃப் LVM-3. ஸ்டேஜஸ் அப்படின்னா 3 ஸ்டேஜ் வந்து இருக்கும். அதுல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்ன டைப் ஆஃப் ஃபியூவல் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டேஜ் 1ல சாலிட் ஃபியூவல் யூஸ் பண்றாங்க. ஸ்டேஜ் 2ல லிக்விட் ஃபியூவல் யூஸ் பண்றாங்க. ஸ்டேஜ் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு கிரியோஜெனிக் ஃபியூவல் வந்து யூஸ் பண்றாங்க. சரியா? ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கறதா கரெக்ட் ஆன்சர். இந்த கிரியோஜெனிக் ஃபியூவல் வந்து C25 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து கிரியோஜெனிக் ஸ்டேட்ல யூஸ் பண்றாங்க. சரியா? லாஸ்டா, டேஸ் இஸ் அ ஃபினான்ஷியல் லெவி imposed by governments on vehicles or sources that contribute to environmental pollution அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த வரி என்பது சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கு பங்களிக்கும் வாகனங்கள் அல்லது ஆதாரங்கள் மீது அரசாங்கங்களால் விதிக்கப்படும் நிதி வரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரீன் டாக்ஸ். ஓகேங்களா? வெஹிக்கிள்ஸ் மேல போடக்கூடிய டாக்ஸ் வந்து கிரீன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ உத்தரகாண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் டாக்ஸ் அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. இந்த கிரீன் டாக்ஸ் அப்படிங்கிறது எதுக்காகனா வெளி மாநிலங்கள்ல இருந்து உத்தரகாண்டுக்குள்ள வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வெஹிக்கிள்ஸ் மேல கிரீன் டாக்ஸ் அப்படிங்கறத போட போறாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.